உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு டெஸ்ட் எடுத்ததுக்கெல்லாம் நீ தற்கொலை பண்ணிப்பியா? கீழே இறங்கிடி. வேண்டாம் வீரா, என்ன விட்டுரு. கண்மணி உன்னை சாக விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த. நீ ராகவன் மாமா கூட சந்தோஷமா வாழணும்டி. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. உன் மேல பழி சொன்னவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே தலை குடிஞ்சு நிக்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கிடி. ஏய், டெஸ்ட் ரிசல்ட்ல நெகட்டிவா வந்திருக்குடி. உன்னை இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கீழே இறங்கு கண்மணி. நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். உன்னை யார் அங்க தப்பா பேசினவங்களோ அவங்களே அங்க வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. கீழே இறங்கு கண்மணி. கண்மணி, அவசரப்பட்டு ஏன் இந்த முடிவு எடுக்கிற நீ? என்னடி சொல்ற? ஆமாண்டி, ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு வந்திருக்கு. இனி உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, யாரும் பேசவும் முடியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரா, எல்லாம் உன்னாலதான். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது. உடனே தாம் தூம்னு கத்தி பிரச்சனைய பெருசு பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்ப நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? இதுக்கு மேல நீ பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது பார், இதோட உன் வாளை சுருட்டி வச்சுக்கோ. மீறி ஏதாவது பண்ண அப்புறம் நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா, என்னன்னா நீ நானே மொட்டை கடுதாசியை போட்டு ரிப்போர்ட் அனுப்பி வச்ச மாதிரி சும்மா என்கிட்டயே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அதுக்கு என்னமோ சும்மா என்னையே திட்டிக்கிட்டு இருக்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பிரச்சனையை கிளப்பாத. அப்படின்னா எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லையா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக நீ சொல்றது எல்லாமே நிஜமாயிடாது. நம்ம வீட்டு புள்ளையா இருந்தா எவனோ ஒருத்தர் சொல்றான்னு நீ சந்தேகப்படுவியா? என்ன யோசிக்கிற? அடுத்து என்ன பண்ணலானா? என்னன்னா நீ சும்மா யோசிக்க கூட கூடாதா? நானு அது கூட உனக்கு தான் செய்யணுமா? உன்னெல்லாம் யோசிக்கவே விடக்கூடாது வள்ளி. விட்டா பிரச்சனை தான். இந்த விஷயத்துல உன் பேச்ச கேட்டதுனால எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறதுனே தெரியல. சார், அதெல்லாம் ஒரு சங்கடமும் பட வேணாம் சார். ஒரு தடவைக்கு 2 தடவை சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை சோதிச்சு பாக்குறதுல எந்த தப்பும் இல்லை சார். எங்க சம்மதத்தோட தானே சார் இந்த டெஸ்ட் எல்லாமே நடந்துச்சு. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.